ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு என்ன காம்பினேஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரிச்சானதெல்லாம் ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ஃபுட்டு என்ன அப்படின்னா தோசை சட்னி. ஆனால் என்ன சட்னி அப்படின்னு பார்த்தோம்னா நிலக்கடலை சட்னி. நிலக்கடலை வறுத்து கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு சட்னி வைக்க போகிறேன். அது கூட தோசை, முட்டை தோசை. ஸோ இதுதான் இன்றைக்கி நைட்டு டின்னர். ஸோ இந்த நிலக்கடலை சட்னி எப்படி வைக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் குக் பண்ணுற இந்த காம்பினேஷன் ஆஃப் ஃபுட்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறேன், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது சட்னி வைக்கிறதுக்கு, நிலக்கடலை சட்னி வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நிலக்கடலை தேவையான அளவு கடலை எடுத்துகிட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. கடலை நல்லா பரவிட்டுச்சு. இதை இனி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதை நல்லா ஆற வச்சிடணும். இது ஆறுனதுக்கப்புறம் இதை தோல் உரிச்சிட்டு அதில் சட்னி ரெடி பண்ணலாம். இப்போது சட்னி அரைக்கிறதுக்கு காஞ்ச வத்தல் போட்டு தான் சட்னி ரெடி பண்ண போகிறேன். பச்சை மிளகாய் போடுறதில்ல. ஸோ அந்த வத்தலையும் அப்படியே சட்டியில் போட்டு லைட்டாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது வத்தல் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பிளாக் கலரில் நல்லா வரவிட்டுடுச்சு. ஸோ அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் கடலை கூட சேர்த்து ஆற வச்சிடலாம். இப்போ சட்னிக்கு நிலக்கடலை கூட போடுறதுக்கு அடிஷ்னலாக என்னென்ன வேணும் அப்படிங்கிறத தனியாக எடுத்து வச்சிடுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, நிலக்கடலை கூட போட்டு அரைக்கிறதுக்கு அதோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட போட்டு அரைக்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு பீஸ் இஞ்சி. ஒரு பீஸ் இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன ரெண்டு சின்ன வெங்காயம். இவ்வளோதான். இந்த அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இதை இனி கடலை ஆறுனதுக்கப்புறம் அது கூட சேர்த்து போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ கடலை பார்த்தோம்னா நல்லா சூடாகிடுச்சு. ஸோ இதை இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அதோட தோடெல்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தோடெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். இப்போ அதோட தோடு கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். கொஞ்சம் ஒரு சில இதில் இருக்கும், பட் அது நோ ப்ராப்ளம். ஸோ மிக்சியில் இதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி, தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வறுத்து வச்ச காஞ்ச மிளகாய் உள்ளே போட்டுட்டு மிக்சியை மூடிக்க வேண்டியதான். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியும். வாவ், பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. சூப்பராக இருக்குது. ரொம்ப பேஸ்ட்டாக போயிடக்கூடாது. ரொம்ப பேஸ்ட்டாக போச்சுனாலும் நல்லா இருக்காது அது. ஸோ கொஞ்சம் திருன்னு இருக்கும். இது கட்டியாக வச்சு தான் சாப்பிடணும். எந்த அளவுக்கு இல்லை. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் சின்ன வெங்காயம் தாளித்து ஊற்றிக்கிறோம். ஓகே, சட்னிக்கு தாளிக்கிறதுக்காக பேனில் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ தேவையான அளவு உளுந்தம்பருப்பு, கடுகு போட்டுக்கலாம். ஸோ இது கூட ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக சின்ன வெங்காயம். இவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு. இதை நல்லா தாளிச்சுட்டு அந்த சட்னி கூட ஊற்றிக்க வேண்டியதான். ஓகே, இப்படி லைட்டாக அதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கமன்னு. நெக்ஸ்ட்டு தோசை சுட போகிறேன்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஓமனில் கிடைக்கக்கூடிய பேக் பண்ணின தோசை மாவு. எவரெஸ்ட் அப்படிங்கிற பிராண்டில் உள்ளது. பார்த்தீங்கன்னா தமிழில் வேறு போட்டிருப்பாங்க இட்லி தோசை மாவு அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 kg தான் குவான்டிட்டி, 1 kg குவான்டிட்டி. ஆனால் இதோட ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நியர்லி 800 பைசா வரும். 800 பைசானா இந்தியன் ருபீஸ்க்கு வந்து ஒரு 160 ருபீஸ்லேருந்து 170 ருபீஸ்க்குள்ளே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க. எத்தனை நாள்? 7 நாள் எக்ஸ்பைரி டேட். 10ஆம் தேதி முடிய போகுது. இன்றைக்கி 5ஆம் தேதி ஆச்சு. ஸோ 2 டேஸ்க்குள்ளே யூட்டிலைஸ் பண்ணி முடிச்சுடுவேன். ஸோ இதை வந்து இனி பாத்திரத்தில் மாற்றிட்டு தோசை விட்டுக்கலாம். அவ்வளோதான். now it's ready to make dosa. இப்போ கல் வந்து நல்லா சூடாயிடுச்சு. தோசை ஊற்றிக்கலாம். பேப்பர் ரோஸ்ட் இது. இதில் அப்படியே முட்டையை ஊற்றிக்கலாம். முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சு. இது வெந்ததுக்கப்புறம் கமத்திக்க வேண்டியதான். தோசை வந்து ஒரு பக்கம் நல்லா வந்துடுச்சு. கமத்தி போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம முட்டை தோசை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக வந்துடுச்சு. இதை வந்து எடுத்து இப்போ பிளேட்டில் வச்சுக்க வேண்டியதான். இப்போது நம்ம டின்னர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் 2 முட்டை தோசை, ஒரு நார்மல் தோசை அண்ட் வேர்க்கடலை சட்னி. ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு டின்னர் தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கிறது. வேர்க்கடலை சட்னி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாவ். ஓகே, இன்றைக்கி டின்னர் காம்பினேஷன் இது தான். அண்டு நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.